எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆர் ஸ்டுடியோ கடைசி தோட்டா வந்து ராஜேஷ் சுவாமிநாதன் தயாரிப்பு. அவர் தயாரிப்பு மட்டும் கிடையாது, இசை மற்ற எல்லா விஷயமே அவர் பண்ணியிருக்காரு. ஜெனீஸும் அவரும் சேர்ந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா ஜெனீஸை பற்றி நான் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் அவர் எல்லாத்த பற்றியும் புள்ளி விடாமல் மொத்தத்தையும் சொல்லி கடைசியில் போயிட்டு மறுபடியும் வந்து அவர் சவுண்ட் எஃபெக்ட்டை கூட சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் நான் என்னத்தை சொல்ல, வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னா தேட்டரில் முறுக்கு வைக்கிறவங்க பற்றி மட்டும் தான் சொல்ல, அந்தளவுக்கு எல்லாத்தையும் ஜெனீஸ் சொல்லிட்டார். அது காரணம் என்னென்னா, அதை ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி 25வது நாள் விழா கொண்டாடுற ராஜேஷ்னா கையை கடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? கையை கடிக்காமலே இவ்வளோ ப்ரமோஷன். இப்படி 25வது விழான்னா ஒரு வேளை இன்னும் பாக்கெட் ரொம்ப இருந்துச்சுன்னா இன்னும் பிரம்மாண்டப்படுத்தியிருப்பார். ஒரு வேளை அடுத்து வந்து சேட்டலைட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பாக்கெட் ரொம்ப போட்டிருக்கு. தோட்டா கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தேன், அதில் நான் இல்லைங்கிறது போஸ்டரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு குச்சியை மட்டும் போட்டாச்சுன்னா அது யார் இருக்கா இல்லைங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அப்படி அண்ணன் இருக்கேங்கண்ணே, என்னண்ணே அந்த படத்தில் நீங்கள் அவ்வளோ தூரம் கூடயே இருந்தீங்க. அவருக்கு தெரியும் நான் சம்பளம் வாங்கலை அந்த படத்தில். இந்த படத்தில் வெறும் பேட்டா மட்டும்தான் வாங்கியிருக்கேன். பேட்டாவை சம்பளமாக வாங்கினது நானும் சிறி எல்லாம் தான். சிறியும் சரி நானும் சரி சாப்பாட்டுக்காகவோ ராத்திரி நைட் எஃபெக்ட் ஷூட்டிங்காகவோ ட்ரெஸ்ஸுக்காகவோ நாங்கள் அங்கே மெனக்கிட்டு ஒரு நாள் கூட அவருக்கு தெரியும் நல்லா. ஆனால் அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சா தானே. எந்த நேரம் நான் சிரிகிட்ட சொல்லுவேன், இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு தனியாக போய் பேசிக்கிட்டு இருப்பார். ஏங்க பேசுங்க, இந்த பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே இல்லை இங்கே வந்து பேசுங்க. டைலாக் கொடுத்தா கூட அங்கே ஃபோனில் தான் டைலாக் பேசிக்கிட்டு இருப்பார். அந்தளவுக்கு எப்பயுமே ஃபோன்லேயே இருந்தார். காரணம் என்னென்னா, ஃபினான்சியலாக அதாவது ஒரு நாள் ஷூட்டிங்க்கும் ஒவ்வொரு போராட்டம் எப்படி நடந்தது, அதை எப்படி சமாளித்தார், ஃபுல் டென்ஷனும் அப்படி தான் இருக்கும். அதோட ஜெனீஸ் சொன்ன மாதிரி அவங்க அக்கா டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அதே மாதிரி அவங்க மனைவி, இவங்க 2 பேரும் செல்லை கையிலே தான் வச்சுட்டு இருப்பாங்க. இவர் பேசுறதுக்கு வச்சுருப்பாரு, அவங்க அனுப்புறதுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த நெட்டில் பணம் அனுப்புறதுக்காக அங்கங்கே ரெடி பண்ணி வாங்கி அப்பப்போ அவங்கவுங்களுக்கு செட்டில் பண்ணுறதுல உண்மையிலே பெரும் பங்கு அந்த அவங்க அக்காவுக்கும் அவங்க மனைவிக்கும் உண்டு. இவர் இருக்கிற டென்ஷன்லாம் பாதியை குறைச்சாங்கன்னா அவங்க 2 பேர் தான். அதே மாதிரி இப்போ ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன். அன்றைக்கி போன தடவை நம்ம ப்ரொமோஷன் வந்தப்போ அம்பிகாயம்போரையை தப்ப சொன்னார், அண்ணா அடுத்த படம் ஆரம்பிச்சாச்சு, இவர் தான் டைரக்டர்னார். அப்போ கூட நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலை. அதனால தான் இவங்ககிட்டலாம் வந்து என்ன பண்ணணும், சம்பளத்தை வாங்கிட்டு தாங்க நடிக்கணும். நம்ம சம்பளமெல்லாம் பேட்டாக போனோம்னு வச்சுக்கலாம், அடிச்சு இவர் கூப்பிட்டா வருவாரியா, பஸ் டிக்கெட் போட்டால் ஏறி வந்து இறங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுருவாங்க. அதனால் வந்து நண்பர்கள்ங்கிறது வேறு, தொழிலுங்கிறது வேறு. ஆனால் இப்போ வந்து அவர் புலம்புனார், எனக்கு வந்து 2வது மாடி ஏட மாட்டாங்க. நீங்கள் பல பேருக்கு லிஃப்டாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போல்லாம் பசங்க கூட லிஃப்ட்டில் போய் பழகிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால் முதல்ல பேசும்போதே ஒரு நடிகரை கூப்பிட்டு, ஏங்க இந்த இடத்துல ஷூட்டிங், இதெல்லாம் உங்கள் கேரக்டர், அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இது சம்பளம், ஃபஸ்ட்டு இவ்வளோ தரேன், 2வது இவ்வளோ தரேன், டப்பிங் எப்போ இவ்வளோ தரேன், இது ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டா ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. எதுவுமே பேசாமல் அவர் கிடைக்கிறாரு, பிடிச்சி போடுங்க அவரை அப்படின்னு பிடிச்சி போட்டு அதுக்கப்புறமா அவர் ஏற மாட்டேங்கிறார், அவர் இறங்க மாட்டேங்கிறார். ஏங்க லுங்கி கட்டுறது கூட வீடு கேட்குறாருங்க, கேரவன் கேட்குறாருங்கன்னு சொன்னால் அது நம்ம கைக்குள்ளே, நமக்கு கைக்கு அடக்கமாக யார் இருக்காங்களோ. இப்போ சிறி இருக்கார், நான் இருக்கேன், ஏன் உங்களுக்கு தெரியலை, புரியலை? ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் யோசனை எங்கேயோ இருந்தால் கூட உங்கள் ஷூட்டிங் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, எடுத்துருப்பாங்களா இந்நேரம் ஷாட்டு, 6 மணிக்கு பேக்கப் பண்ணியிருப்பாங்களா, ஈவினிங் டிஃபன் போயிருக்குமா, ஏப்பா நைட்டு சாப்பாடுக்கு பாட்டு கேரில் வச்சுருங்கப்பா, அப்புறம் அதுக்கு ஒரு பேட்டாவை போட்டுற போகிறான் அவன், அந்த மைண்ட்லேயே தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் நானும் ஸ்ரீயும் அப்படி கிடையாதுங்க. சாப்பாடு வராட்ட கூட நாங்கள் 2 பேரும் போய் அங்கே ரோட்டுக்களை போய் நின்று சாப்பிட்டு வந்துடுவோம். ராஜேஷ் எங்களுக்கு சாப்பாடு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது, எங்களுக்கு ட்ரெஸ்ஸு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அதே மாதிரி இந்த படத்தில் கடைசி தோட்டாவில் ஒரு 5 சீன் பண்ணியிருக்கேன்னா அந்த 5 சீனும் ஆன் தி ஸ்பாட் கேமரா வச்சதுக்கு பிறகு அப்போ பேசி அப்போ எழுதி அப்போ நடித்தது தான். அது யாரும் எழுதியில்லை, நானே சொல்லி டைரக்டர் எழுதி அப்போ நடித்தது தான். ஏன்னா அதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. அவர் டென்ஷன்லாம் வேறு மாதிரி இருந்தது. சரி படத்தை பார்த்துட்டாது, அண்ணா ரொம்ப பிரமாதமாக இருந்ததுண்ணா, என்ன ஒரே ஷாட்டில் அடி பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். அப்பையும் சொல்லலை. 25வது நாள் விழாவளியாவது இங்கே வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தேன், அங்கேயும் சொல்லலை. கடைசியில் ஒரு குச்சியை கொண்டு நிப்பாட்டி 2வது ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் உங்கள் கூட துணையாக இருக்கிறதுக்கு நானும் சரி, ஸ்ரீயும் சரி, மற்ற கலைஞர்களும் சரி ரெடியாக இருக்கும். ஆனால் இருக்கும்போது கூட இருக்கவங்களை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லை. தெரியாத ஒருத்தரை போட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி மைக்கை பிடிச்சி புழங்கி அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் 2வது தோட்டாக்கும் சரி, இப்போ நடந்துட்டுருக்க படத்துக்கும் சரி வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெனீஸ் மாதிரி ஒரு நல்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் அந்த படம்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஆட்கள் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் மட்டும் இல்லை எல்லா படமும் ஒரு சக்ஸஸ் படமாக அமையும். இந்த 25வது நாள் விழாவில் கலந்துக்கிட்டதில் உங்களெல்லாம் சந்தித்ததில் மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசி தோட்டம் இன்றைக்கி 25th டே தமிழ்நாட்டில் சில தியேட்டர்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஸோ அது மெயின் ரீசன் ஜெனீஷ். அவங்க தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு போனாங்க. ஒரு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிற தருணத்தில் ஒரு சின்ன படமும் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்குது. உண்மையான வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் ஜெனீஷ் ப்ரோ. அப்புறம் பிஆர்ஓ கிளாமர் சத்யா அண்ணன் எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அவருக்கு ரொம்ப நன்றி. கடைசி தோட்டா இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு காரணம் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ அப்புறம் என் கூட ஆக்ட் பண்ண ஸ்ரீ அண்ணன் உண்மையாக ரொம்ப மெனக்கெட்டு ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் கொட்டாச்சி அண்ணன், செல்வகுமார் அண்ணன், வயோபுரி அண்ணன். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. இங்கே ராஜேஷ் அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம். சாலிகிராமத்தில் அருணாச்சலம் ரோட்டில் கொட்டாச்சி அண்ணனுக்கு தெரியும். பிகினியில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சில டைமில் கூப்பிட்டு கேட்பாங்கண்ணே. ஸோ அடுத்தது யாராவது நம்ம ஏரியாவில் சினிமாக்காக உண்மையாக நேசித்து இருக்கிறாங்க, வாய்ப்பு கேட்கணுன்னா என்ன சொல்கிறா, ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, நான் பண்ணுறேன், இதிலேருந்து ஒரு லைஃப் கிடைக்குமேனு ஒரு 2-3 பேர் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நிறைய பேர் இயக்குநர்கள் படங்கள் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அருணாச்சலம் ரோட்டில் சினிமாக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து 45 வயசு 50 வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் சினிமாக்காகவே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி ஒரு லைஃப் கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க கடைசி காலம் வரைக்கும்னு நினச்சி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி ராஜேஷ் அண்ணன். அப்புறம் கடைசி தோட 2 ஸ்ரீ அண்ணன் சொன்ன மாதிரி டைரக்டராகிறாங்க. ரொம்ப நன்றி. இந்த படமும் பெரிய சக்ஸஸ் ஆகும். அப்புறம் மீடியா கண்டினியூஸாக எங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. மறுபடியும் எல்லா படத்துக்கும் சப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ப்ரொடியூசர் சொல்லும்போது நம்ம கடைசி தோட்டா 2 வந்து பேன் இண்டியான்னாரு. அமரன் பேன் இண்டியா தான். அமரனில் ஸ்ரீ இருக்கார். ஏன் அடுத்து வரப்போகுது தக் லைஃப், மணி சார் படம், கமல் சார் படம், அதுவும் பேன் இண்டியா தான். அதில் ஃபுல் த்ரோட் நான் இருக்கேன். காந்தான்னு ஒரு படம் வருது, துல்கர் சல்மான் படம், ராணா ப்ரொடக்ஷன், அது சுரேஷ் ப்ரொடக்ஷன், அதுவும் பேன் இண்டியா மூவி தான். அதுலேயும் ஃபுல் த்ரோட் இருக்கேன். இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் விட்டுட்டு இந்தியா பூரா தேடிக்கிட்டு இருக்கோம், உலகம் பூரா தேடிட்டு இருக்கோம்னா, நம்ம ஊர்லேயே நம்ம தெருவிலே பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருக்காங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அதையும். ஓகே, பேன் இண்டியா எதுக்காக பண்ணுறாங்க நிறையா ஆக்டருக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு பேன் இண்டியாவுக்கு அர்த்தமே பல திறமையாளர்கள். நான் சொல்கிறது இந்தியா முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல திறமையாளர்கள். நம்ம வந்து சவுத் ஒண்டி இல்லாமல் இன்றைக்கி நான் ஒரு 100 ரூபா போடுறேன்னா அந்த 100 ரூபா எனக்கு 110 ரூபாயாவது வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? பட் இன்றைக்கி இதே கேள்வியை வந்து நம்ம ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக்கா சினிமாஸாக இருக்கட்டும், சன் டிவி பிக்சர்ஸாக இருக்கட்டும், யார்கிட்ட பேச முடியாது. பட் வையாபுரி அண்ணன் என்னோடய சகோதராக இருக்கிறதுனால கேட்கலாம். அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஏன்னா என்னோட அர்த்தப்பட்டு அவர் இருக்கார். அது வந்து அவர் கேட்டதுனால கொடுக்கல. பட் வையாபுரி அண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்சர் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி எல்லாமே பணம். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எந்த நடிகரும் பணம் இல்லாமல் நடிக்க மாட்டார்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் ஒரு பணத்தை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா எப்போதுமே காசை போட்டு கஷ்டப்பட்டு நடுத்தரில் நிற்கிறதுக்கு நாங்கள் படம் எடுக்க வரல. அது என் குடும்பம் அது வந்து பார்க்காது ஃபஸ்ட்டு. அதனால் நாங்கள் கொஞ்சம் பேன் இண்டியா போகிறதுக்கு காரணமே என்னென்னா, கதை அந்த மாதிரி கேட்குது எங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்து யாரும் நடிகர் இல்லை அப்படிலாம் கிடையாது. அமரன்லையும் ஸ்ரீ சார் நடிச்சிருக்காரு, என் படத்துலையும் ஸ்ரீ வந்து நடிச்சிருக்காருன்னா அவர் ஒரு பேன் ஸ்டார் தான். அதனால் பேன் ஸ்டார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொட்டாச்சி என்ன நடிச்சிருக்காரு, ஒரு படம் நல்ல ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அந்த கொட்டாச்சி என்ன பண்ண படத்தை ஜெனிஷ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அதனால் என் அடுத்த படத்துக்கு கொட்டாச்சி சார் இருக்கார். ஆக்சுவலி சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், எல்லாமே இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்ல வச்சுருக்கீங்க போல இருக்குது. ஆனால் பட் என்னென்னா ஒரு பேன் இண்டியாவில் எப்படி இருக்குன்னா, பல என்னோட வியாபார யுக்திக்கு தேவைப்பட விஷயமா. அதனால் உடனே வையாபுரி என்ன வியாபார யுக்தி இல்லையான்னு கேட்டக்கூடாது. எல்லாரும் வியாபார யுக்தினா எங்கள் படம் அந்த மாதிரி வந்து கேரளா, பாம்பே, கர்நாடகா அந்த மாதிரி போகிற மாதிரி 3 லொக்கேஷன்ஸ் போகிறோம். அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி கதை வந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்குது. ஜெனிஷ் சொன்னாப்புல ஸ்ரீ அண்ணா சொன்னாப்புல அந்த ஒரு நல்ல பாட்டு கோரியோகிராஃபர் வைக்காமல் விட்டேன்னு சொல்லி என்னை திட்டுவார். டெய்லி ஃபோன் பண்ணி திட்டுவார். அது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொன்னால் திட்டுன்னா அப்படி திட்டுவார், பயங்கரமாக திட்டுவார். என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாட்டை கெடுத்தியடான்னு பேசுவார். பட் சில காரணங்களால் அது எடுக்க முடியாமல் போச்சு. பட் இதை எல்லாத்தையும் சரி கட்டுறது தான் பேன் இண்டியா மூவியாக கடைசி தோட்டா பார்ட் 2ன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் எதிர்பார்த்ததோட மிஞ்சியக்கூடிய படமாக கடைசி தோட்டா 2 இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா அதனால தான் நான் டைரக்ஷன் பண்ணுறேன். எனக்கு டைரக்ஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நான் ப்ரொமோட் ஆனதான் சார். சாரி வையாபுரிண்ணே, நீங்கள் வந்து சொன்னதுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா
நீங்கள் ஒரு மிக சிறந்த நடிகர். பல வருடங்கள் நானாக சின்ன பையனாக இருக்கும்போது உங்களை ஒரு காமெடிஸாக நாங்கள் ரசித்து, ஏன்னா என்ன சொல்கிறதுனா நீங்கள் இந்த பிரசாந்த் சார் இன்னும் அந்த காமெடி பயங்கரமாக இருக்கும். பொண்ணு பார்க்க போவாங்க, அப்போ சொம்பு எடுத்துன்னு போவாங்க ஒரு படத்தில், அது என்ன படம் தெரில, அதெல்லாம் பயங்கர என்டர்டெயின்மெண்ட். நான் ஒரு சின்ன குட்டி பையன், இப்போ ஜஸ்ட் நோ எனக்கு 35 ஆகுது, இருந்தாலும் நான் 5 இயர்ஸ் ஓல்டேருந்து பார்த்துட்ருக்கேன். அதனால் செல்வகுமார் அண்ணா இருக்கட்டும், அவரும் பேன் ஸ்டார் தான். கடைசி தோட்டால் யாரெல்லாம் நடித்தாங்களோ அவங்களாம் பேன் ஸ்டார் சொல்லி. இவர்களுக்கும் வணக்கம். இந்த படம் இந்த 25வது நாள் ஓடி இந்த அளவுக்கு ஒரு விழாவை நம்ம கொண்டாடுறோம்னா அதுக்கெல்லாம் காரணமே முதல்ல உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படம் வர்றதுக்கு முன்னால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, நடிக்கிறப்போவும் சரி அங்கே எடுக்கிறப்பவும் சரி, அதை எல்லாமே தாண்டி இப்போ நம்ம ராஜேஷ் சார் இருக்காருங்களே, நம்ம கமல் சார் படத்தில் நான் பார்த்த ஒரு சீனை நான் அவர்கிட்ட நான் பார்த்தேன். எப்படின்னா ஒரு சீன் அங்கே விருமாண்டியில் அந்த மாடவிளக்கு சீன் இருக்கும். அந்த சீன் பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணி வச்சுருப்பார். பண்ணி வச்சு போட்டு ஒரு டேக் அங்கே முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லாஸ்ட் ஆள் வரைக்கும் கூப்பிட்டு கமல் சார் கேட்பார், இந்த சீன் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு. அதே மாதிரி இந்த கடைசி தோட்டாவிலையும் அங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீனுகளும் போகிறப்போ அவருக்கு, ஏன்னா ஒவ்வொரு நாளும் எப்படி நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்றது ஒவ்வொரு படவடப்பில் இந்த படத்தை நல்ல முறையாக கொண்டு வரணும், எடுக்கணும் ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி எடுத்துடலாம், ஆனால் இன்றைக்கி கொண்டு வர்றது எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுன்னு தெரியும். அதையெல்லாம் தாண்டி அந்த சீன்ஸ் எப்படி வரணும், எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப மெனக்கெடுவாப்பில். அந்த இடத்துல நம்மளுக்கே ரொம்ப இதாக இருக்குச்சா, எவ்வளோ இப்படி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக நல்ல சப்போர்ட்டு தான். இன்னொன்று, ஒரு பெரிய சினிமாவில் ஒற்றுமை இல்லை அப்படின்னா அது எல்லாமே அந்த பலாப்பழத்தை உடைச்சி எல்லாம் பறந்து போன மாதிரி தான். அது எல்லாமே ஒரு பெரிய டீமு தான். சினிமாவுக்கு ஒரு டீம் கிடைக்கிறது பெரிய விஷயம். பக்காவான டீம். அவருக்கு சேர்ந்திருக்கிற அங்கே கூட நடிகர்களாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், அவரை எப்படி நம்பி வழிநடத்தி அவர் போகிறாரோ அவரை புரிஞ்சு எல்லாருமே கூட எல்லாம் இது பண்ணோம். நம்ம ஜெனீஷ் சார், நான் ஒரு கழுமரம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்போ அதை முழு படமாக கொண்டு எப்படி கொண்டு போகிறதுனே தெரியாமல் இருக்கிறப்போ இதே ஜெனீஷ் சார் தான் அந்த இடத்துல கொட்டாச்சி நான் உங்களுக்கு பண்ணுறேங்க கொட்டாச்சி. ஏன்னா நம்ம ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆனால் அது செயலில் எப்படி வரும், எந்த மாதிரி வரும், எப்படி போய் சேரும்னெல்லாம் தெரியாது. 25 தேட்டர் எனக்கு கொண்டு போய் இங்கே எல்லா தேட்டர்லேயுமே 4 ஷோ வர அளவுக்கு ஜெனீஷ் சார் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இன்றைக்கி கடைசி தோட்டா அடித்து ஒரே அடியில் 25 நாள் இன்றைக்கி எல்லா பக்கமும் ஓடி வெற்றி விழாவை இந்த இடத்துல கொண்டாடிட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்ட் 2, அதுலேயே ஒரு துப்பாக்கி தொங்க விட்டுருக்காரு. யார் அடுத்தது சுடலாம் சுட வேண்டாம்னு சொல்லி ஒரு சேரில் தொங்க விட்டுருக்குறாரு. கண்டிப்பாக நாங்கள்லாம் இருப்போம். ஏன்னா அன்றைக்கே எல்லோரும் சொல்லிட்டாரு, கொட்டாச்சி இதில் சின்னதாக இருக்கீங்க, அடுத்ததில் பெருசாக உங்களுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்கேன்ட்டாரு. பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த படமும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்கிடுவீங்க. அந்த விழாவும் இந்த மேடையில் இல்லாமல் இதுக்கு பிரம்மாண்டமான மேடையில் அந்த விழாவும் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்க. பழக்கம் இல்லை, நான் மோஸ்ட்லி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுற ஆள் தான். மோஸ்ட்லி ஐ திங்க் மோஸ்ட் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த படத்தோட இன்ட்ரடக்ஷன் எப்படின்னா, பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்தார். அந்த பாட்டு கேட்டு நான் மிரண்டு போயிட்டேன். ஆக்சுவலி வெரி சிம்பிள் நைஸ் மெலடி. அந்த மெலடி கேட்டு நான் ஆக்சுவலி சச் எ நைஸ் மியூசிக். அப்படி ஐ ஆல்வேஸ் லவ் மியூசிக். நான் 95லேருந்து சென்னையில் தான் இருக்கேன். ஐ ஒர்க்ட் ஆன் ஸோ மெனி ஃபிலிம்ஸ். ஸோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஃபவுண்ட் சம்திங் நியூ இன் ஹிம். அந்த ஒரு ஸ்பார்க் இருந்தது. ஐ தாட் ஓகே, he is going to be doing something, this is going to be something big அப்படின்னு யோசித்தேன். ஆக்சுவலி அந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணதுக்கு அந்த சிங்கர் வரும்போது பிரசன்னா வந்தார். பாட்டு முடித்த அப்புறம் நான் சொன்னேன், that time itself I told him, Rajesh, this is going to be a super hit song. பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆஃப்கோர்ஸ் இந்த மார்க்கெட்டிங் இதில் ஐ திங்க் this will come up slowly. I think slowly people are listening to it. But as soon as it came out, many people, I sent that song to many people. எல்லாரும் நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இந்த சாங் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படி சொன்னாங்க. அண்ட் ஐ saw அதோட பிக்சரைசேஷன். ஐ வாஸ் ரியலி மூவ்டு.
பிகாஸ் ஒரு ஓல்டு கப்புள் வந்து அது எப்படி தே ஆர் திங்கிங் அபவுட் அவங்களோட பாஸ்ட்டை நினச்சி அந்த பாட்டு ரசித்து பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஐ விஷ் டீம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ எம் ஹாப்பி டு சே இப்போ வர போகிற படத்திலும் ஐ எம் வித் ஹிம் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஆல் தி பெஸ்ட் Rajesh and team Jenish, and all the best to all the actors and all the media. Thank you.